எப்பா யமதர்ம கணக்கு நீ 7.5 அடிச்சனி 8.5 அடிச்சனி தமிழ்நாடு சட்டப்பேரவையில் அது உட்காந்துட்டேன். டைம் அவன் போடல, கணக்கடமை விட்டாச்சு. அங்கே நான் போய் உட்காந்து பதவியில் உட்காந்து ஒவ்வொருத்தரும் குச்சி தலையில் அடி அவன் குடும்பத்தாரை அறுக்கிறது, ஆணும் பெண்ணும். தமிழ்நாடு சோழி முடிஞ்சு வச்சு, டெல்லி சோழி முடிஞ்சு வச்சு, ஊடாலப்பட்ட மாநிலம் சோழி முடிஞ்சு வச்சு, கொல்லி வச்சுட்டேன். எனக்கு முன்னாடி பூதத்தி அரைக்கி அவங்க தான் கொல்லி வைக்கணும். ஏன்னா சாப்பிட்றது அவங்களுக்கு தானே இப்போ சாப்பாட்டில் உட்காந்துருக்கான். மாநில இப்போ அரசியல்வாதி பூதத்தி அரைக்கிக்கு சாப்பிட்டு அவங்கள கழிச்சிருவான். முடிஞ்சு வச்சு செத்து மடிஞ்சுவான். குடும்பம் அரசியல்வாதி குடும்பம் சோழி முடிஞ்சு எப்போ கொல்லி வச்சாச்சு. அது மாதிரி 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவனுக்கு குடும்பத்தாருக்கு கொல்லி வச்சாச்சு, எரிப்பு எரிச்சாச்சு, சுடுகாட்டு எரிப்பு. அது மாதிரி கொல்லி வச்ச மாதிரி கணக்கில் ஆட்டா முடிக்க பூதத்தி அரைக்கி 3/4 சேர்த்தியும் கணக்கு கிளியர் பண்ணியாச்சு. ஆட்டா முடிக்க 2ஆம் நம்பர் பூரா அந்த செத்த பேப்பர் வச்சு விளாட்றவன் சரி கைலாசத்தில் விளாண்டவன் போனால் அவனுக்கு கொல்லி வச்சாச்சு. கைலாசத்தில் பத்திரம் போட்ட கணக்கு விளாண்டவன் ஆடினவன் பாடினவன் வழக்கறிஞர் எல்லாம் ஆட்டா முடிக்க உள்ளே நானே கணக்கை ஏற்றி முடிச்சிட்டேன். ஏன்னா கொல்லி வைக்கணும். கொல்லி வைக்கலன்னா பெரிய சிக்கல், புரியுதா? கொல்லி வச்சாச்சு. வழக்கறிஞர் எதிர்மனதார் உள்ள அம்புட்டு பேருக்கும் கொல்லி வச்சு அவன் குடும்பத்தார் கொல்லி வச்சாச்சு. முடிஞ்சு போச்சு. என்கிட்ட எரிப்பு, சுடுகாட்டு எரிப்பு, யமதர்மம் முன்னாடி எரிப்பு. பூதத்தி அவங்க எரிச்சிட்டாங்க. ஆணியமாக உள்ளே இருக்கிறவன் பூரா காவு லேண்டு போடவன் வந்தவன் போனவன் புரோக்கரு பூரா ஆடாத ஆட்டம் ஆடினவன் பாடினவன் சேச்சிபி வண்டி வந்து வந்த வண்டி இடித்த போனவன் எல்லா கண்டார ஒளிமனுக்கும் வச்சாச்சு கொல்லி. 3/4 சேர்த்தியும் கொல்லி வைக்கணும்ப்பா. கைலாசத்தில் வந்து விளாண்டவன் போன கொல்லி வைக்கணும்ல. இதுதான் கடைசி கணக்கு. அவனுக்கு கொல்லி வச்சாச்சு. கொல்லி வச்சு எரிச்சிட்டான். பூதத்தி 3/4 சேர்த்தியும் அரைக்கி ஏமாற்றி எழுதுனான்ல ஈஸ்வர மகனை. ஏமாத்தியில் அந்த கண்டார ஒளிமை, அந்த கிழட்டு குய்மை அவனுக்கு ஒன்றும் தெரியாது. இந்த கண்டார ஒளிமை அவன் மகங்காரன் காப்பு கட்டின குய்மை ஏமாற்றி எழுதி வக்கால் தின்னு நாசமன். அவனுக்கு குடும்பத்தாருக்கு கொல்லி வச்சாச்சு. ஏன்னா சிவன் குடும்பம் நாக்கால இவன் ஈஸ்வர மகன் நாக்கால விடணும், கொல்லி வைக்கணும்ல. இது நாக்கில் வரணும், இவன் நாக்கில் இருந்து வந்துருச்சு, கொல்லி வச்சிரு அப்படின்னு கணக்கா கொடுத்துட்டான். அது மாதிரி கொல்லி பூதத்தி அரைக்கி வச்சுட்டாங்க. இந்த குடும்பத்தாருக்கு இவனுக்கு கொல்லி வைக்கணும்ப்பா. 2 பேருக்கும் இவன் குடும்பம் அடி வேரோட கணக்கை முடிச்சிருவேன். யமதர்மன் 3/4 சத்தியம் கொல்லி வைக்கணும்ல. கொல்லி கணக்கு போகணும்லப்பா. கைலாசத்தில் பத்திரம் ஏமாற்றி எழுதினவன் போனவன் வந்தவன் எழுத்தாரு ஏமாற்றி எழுத கொங்கட குய்மை அம்புட்டு குய்மனுகளுக்கும் கொல்லி வைக்கணும். ஆணுக்கு பெண்ணும் சேர்ந்துருக்கு. பெண்ணு தூண்டுதல். அது அந்த காப்பு கட்டின குய்மை கண்டார ஒளிமை அந்த குடும்பத்தாரில் உள்ளவே ஒருத்தி தூண்டி விட்டு வேடிக்கை பார்த்து ஈஸ்வர மௌன அந்த கேள்வி கேட்டவா கொல்லி வச்சாச்சு. குடும்பமே எப்பா அடிச்சிட்டான்ப்பா. சந்தோஷம்ப்பா. ஈஸ்வர மகன் கணக்கு பார்த்தவொடனே சந்தோஷப்படுவான். கணக்கு முடிச்சிட்டாங்க, நமக்கு சந்தோஷம் சொல்லுவான். 3/4 சேர்த்தியும்